நேத்து சொன்னது சரிதாங்க ஐயா. ஆனா கொஞ்சம் செய்யறது சிரமமா இருக்குது. வேற ஏதாவது சொல்லுவீங்களா ஐயா? சிரமம் சிரமம்னு சொல்லி போட்டு எதையுமே சாப்பிடாதீங்க. அப்புறம் ப்ரெஷரு வரும், எல்லாம் வரும். சரி நான் சொல்றேன். இந்த முருங்கைச்சாறு, முருங்கை இலை இருக்குல்ல, குச்சி கிச்சி எல்லாம் சேர்த்து கொஞ்சம் இடிச்சு, அ அதைய கஷாயம் மாரி வச்சு குடிங்க. ஒரு 50 எம்எல் குடிங்க போதும். முருங்கைச்சாறு பச்சையா குடிக்கக்கூடாது. சரிங்களா? அ அப்போ சுகரும் குறைஞ்சிரும், ப்ரெஷரும் இருக்காது. அது கூட இந்த காலையில பாரத யோகா சபாவுல ப்ரெஷருக்கு என்ன செய்யணும்? சுகருக்கு என்ன செய்யணும்னு இந்த பிராணாயாம பயிற்சியெல்லாம் சொல்லி தர்றாங்க. அப்படிங்களா ஐயா? அதுல நானும் கலந்துக்கிட்டோமா? நீங்களும் கலந்துக்கலாம், உங்க குடும்பத்தோட கலந்துக்கலாம், எல்லாரும் கலந்துக்கலாம். கலந்து அத வந்து அதுல செய்யுங்க. அதுக்கப்புறம் வாரம் 1 நாள் வந்து எண்ணெய் தேய்ச்சு குளிக்கணும். கண்டிப்பா எண்ணெய் தேய்ச்சு குளிக்கணும். அப்புறம் வெள்ள முள்ளங்கி இருக்கு பாத்தீங்களா? அத வந்து ஒரு 2 முள்ளங்கி எடுத்து ஜூஸ் மாரி அடிச்சு சாறு சாப்பிடலாம். முள்ளங்கி இலை இருக்கு பார்த்தீங்களா? கீரை. முள்ளங்கி கீரை பொரியல் பண்ணி சாப்பிட்டீங்கன்னா, நல்லாவே குறைஞ்சிரும் ப்ரெஷர். அதுக்கப்புறம் குண்டு சொரைக்காய் இருக்குல்ல, சொரைக்காயில நீல சொரைக்காய் ஆகாது. குண்டு சொரைக்காய். அத ஜூஸ் மாரி சாப்பிடலாம். அப்புறம் இல்லன்னா, அ ரொம்ப ஜூஸ் மாரி சாப்பிடுறது ரொம்ப நல்லது. இல்லன்னா சாலட்டா சாப்பிடுறது நல்லது. அ இந்த குண்டு சுரைக்காயி, பூசணிக்காயி, அதுக்கப்புறம் ஜவ்வு, அதுக்கப்புறம் முட்டைகோசு, அ அதுக்கப்புறம் இந்த வெள்ளரிக்காயி, இதெல்லாம் வந்து போட்டு சாலட்டு மாரி செய்து சாப்பிட்டு வந்தீங்கன்னு வைங்க, பிபி இல்ல, கிபியும் இல்ல. அப்படிங்களா ஐயா? கண்டிப்பா செய்றேங்க ஐயா. நன்றிங்க ஐயா உங்களுக்கு. வாழ்க, வளர்க, உயர்க. நன்றி.